திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் 10 தொகுதிகளின் விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. மதிமுகவுக்கு திருச்சி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளுக்கான லோக்சபா தேர்தல் ஏப்ரல் 19இல் நடக்க இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் 20ஆம் தேதி துவங்குகிறது. இதில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரியும் சேர்த்து 10 தொகுதிகளை திமுக ஒதுக்கியிருக்கிறது. ஆனால் இதுவரை எந்தெந்த தொகுதிகள் என்பது முடிவாகாமல் இழுபறியில் இருந்தது. இந்த நிலையில் இன்று முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை 10 தொகுதிகள் அடங்கிய பட்டியலுடன் கூடிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார். அதன்படி திருவள்ளூர் தனித்தொகுதி, கடலூர், மயிலாடுதுறை, சிவகங்கை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, கரூர், விருதுநகர், கன்னியாகுமரி, புதுச்சேரி ஆகிய 10 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் நிருபர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை இந்தியா கூட்டணி 400 தொகுதிகளை கைப்பற்றும் என தெரிவித்தார். அதேபோல திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது திருச்சி லோக்சபா தொகுதியை இன்று திமுக தலைமை ஒதுக்கியிருக்கிறது. இந்த திருச்சி தொகுதி கடந்த தேர்தலில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. திமுக போட்டியிடும் 21 தொகுதிகள் அது என்ன என்பதை பற்றி பார்ப்போம். வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவண்ணாமலை, ஈரோடு, வேலூர், தருமபுரி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், நீலகிரி, தேனி, பொள்ளாச்சி, தஞ்சாவூர், தென்காசி, தூத்துக்குடி, கோவை, ஆரணி. மற்ற கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழுப்புரம், சிதம்பரம் இரண்டுமே தனி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரை, திண்டுக்கல். இந்திய கம்யூனிஸ்ட் நாகப்பட்டினம், திருப்பூர். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல். இவை இன்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று தொகுதி என்னென்ன தொகுதி என்பதை பற்றி இன்று வெளியீடு செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது.